Welcome back to Karthik's Gram. சென்னை ஃபேன்ஸ், பஞ்சாப் ஃபேன்ஸ், கொல்கட்டா ஃபேன்ஸ் 3 பேரும் இன்னைக்கு லக்னோவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா 3 பேருக்கும் இன்னைக்கு நேரம் சரியில்லையா இல்ல லக்னோவுக்கே நேரம் சரியில்லையான்னு தெரியல. ஏன்னா ரிஷப் பண்டோட பேட்டிங்கும் சரி, கேப்டன்சியும் சரி அந்த மாதிரி தான் இருக்கு. சம்ஸ் அப் த ஹோல் சீசன். ஆன் த அதர் ஹேண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ், நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, எங்களோட பிளே ஆஃப் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு ஒரு 2 பாயிண்ட் வெரி வெரி க்ரூஷியல் 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கேம் தே பிளே அகேன்ஸ்ட் மும்பை இன் வான்கடே. அந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா எல்லா பர்முடேஷன் காம்பினேஷனும் அழிஞ்சிரும். தே வில் கோ த்ரூ. ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் திஸ் வின் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்ரீதர் சார்? மார்ஷி இங்கிலீஷ் ஒரு சைடு பொழந்தா, இன்னொரு சைடு வைபவ் சூரியவன்ஷி அந்த புயலே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு நாக்கு ஆடி இருக்காரு சார். மெயினா இன்னைக்கு நான் ஹைலைட் பண்ண வர பாயிண்ட் என்னன்னா சார், 12.2 ஓவருக்கு லக்னோ 151க்கு 2 இருந்தாங்க சார். ஓகேவா? அங்க இருந்து தே ஃபினிஷ்ட் 220. அதாவது கடைசி 8 ஓவர்ல வெறும் 70 ரன் தான் சார் அடிச்சிருக்காங்க. அங்க டெஃபினட்டா 20-30 ரன் சேர்த்து அடிச்சிருந்தா ஐ திங்க் டுடே எல்எஸ்டி would have really won or at least fought till the last over. லாஸ்ட் ஓவர் பண்ணிருக்கலாம். பட் எப்படிதானே இன்னைக்கு வந்து இவங்க வின் பண்ணிருப்பாங்கப்பா. அவங்க டாஸ் பயங்கர க்ரூஷியல். நீ டாஸ் வின் பண்ண பார்த்தல இல்ல சார், பட் எனி டே ரன்ஸ் ஆன் தி போர்டு வந்து டிஃபரண்ட் பால் கேம் தானே சார். நம்ம அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. இப்போ நம்ம சொல்றோம் இல்ல தே ஆர் வெரி மச் யூஸ்ட் டு திஸ் கேம். இந்த விக்கெட் அவங்க பாத்தீங்கல்ல ஸ்லோ விக்கெட்டா போட்டு கொடுத்துறாங்க. இவங்க ஃபாஸ்ட் bowling தான் இவங்க ஸ்ட்ரென்த். ஒரே ஸ்பின்னர் ராத்தி தான். அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஸ்லோ விக்கெட்டா போட்டாங்க. உங்களுக்கு தெரியும் பேக் ஃபுட்லயே ஆனா பாரு. ஜென்ரலா ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடுவாங்க அவங்க. இன்னைக்கு பேக் ஃபுட் என்ன ஆனா பாரு தெரியும், அவங்க ஷார்ட்டா தான் போட போறாங்கன்னு. ஜெய்ஸ்வால் பார்த்தாலும் எடுத்தோம் ஃபர்ஸ்ட் ஓவர் he was just standing back. They know that they are going to bowl short. கிளீனா அடிச்சார் 4 ஓவர் எடுத்தோடனே. நல்லா தெரியும் அவருக்கு they are going to bowl short. அதுவும் நின்று வரப்போதுன்னு தெரியும். See his body language when he won the toss. நேத்து என்ன சொன்னேன், ஜெயஸ்வால் அடிப்பாருன்னு. டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் சூரியவன்ஷி ஸ்கோர்ஸ் 150 பால்ஸ் சொன்னேன். எல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்தா அதே மாதிரி காத்துல தூக்கி கூடுவாங்க பாரு, அது காத்துல அப்படியே மேலே போகும் மேலே இந்த கிரவுண்ட்ல. ஸோ இந்த கிரவுண்ட்ல வந்து தே நோ தி டைமென்ஷன்ஸ் வெரி வெல். அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இவங்களை எடுக்கலைனாக்க எந்த டீம் தான் உததான். ஏன்னா வெரி வெரி ஃபேர் பாயிண்ட்ஸ் சார். பட் நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ வைபவ் சூரியவன்ஷி அவுட் ஆனார்ல, அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். அப்போ வந்து ஜெய்ஸ்வாலும் அவுட், சூரியவன்ஷியும் அவுட். அதுக்கப்புறம் விளையாண்ட பேட்டர்ஸ் வந்து இப்போ அங்க வந்து ஈக்குவேஷன் கொஞ்சம் சிம்பிள் ஆயிடுச்சு. ஏன்னா சூரியவன்ஷி அடிச்ச அடியில 40 பால் 45 அந்த மாதிரி தான் தேவைப்பட்டதா இருந்துச்சு. நான் இப்போ என்ன கேட்கறேன்னா, அங்க ஒரு 30 ரன் சேர்த்து அடிச்சிருந்தா 40 பால் 75 would have been a different ball game எனக்கு தோணுது. கண்டிப்பா ஆர்ஆர் பேட்டர்ஸ் அந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்களா இது வரைக்கும்? இல்ல நீ சொல்ற பாயிண்ட் வேணா கரெக்ட். பட் அப்ப தூக்கி அடிச்சிருக்க மாட்டாரு சூரியவன்ஷி. அவர் மீட்டர் பார்த்தல, அவர் 2 பேர் பேசிட்டாங்களாம் கடைசி வரைக்கும் ஆடணும் அப்படின்னு 2 பேருமே. ஸோ தூக்கி அடிச்சிருக்க மாட்டாரு. இப்போ செஞ்சுரி அடிச்சிருக்க மாட்டாரு. இன்னொரு ரன்னே பால் தான் அடிக்கணும் தூக்கி அடிச்சாரு. ஆல்தோ முதல் 10 பால் 5 ரன் தான் வருது, சம்திங் லைக் தட். பட் அவரோட கேம் பிளேவே அப்படிதானே சார், irrespective of runs வந்து he is playing no எடுத்தோனே நல்லா அடிப்பார் ஃபாஸ்டா. இன்னைக்கு வந்து விக்கெட் ஸ்லோ, ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி 6-4 போகும். இன்னைக்கு ஸ்லோ விக்கெட்னோனே he wanted to assess the wicket properly. He was waiting, he was tapping the ball to cover and all, no runs. பார்த்தல ஜெயஸ்வால் அடிச்சுட்டு இருந்தாரு. ஸோ அவங்க ஒரு கேம் பிளான் தான் ஆடினாங்க. you have to understand and appreciate that one. They know the wicket. Toss was a very vital factor. And ஜஃப்ரா இவங்க கடைசியில் 5 ஓவர் போட்டாங்க பாரு. That was a great comeback for them actually. இன்னொரு 20 ரன் அடிச்சிருந்தா கூட இவங்க அடிச்சிருப்பாங்க. 250 அடிச்சுதான் அடிச்சிட முடியாது. 250 மினிமம் அடிச்சுதான் அடிச்சிட முடியாது. பட் 250 அடிக்கிற மாதிரி இவங்க இல்லைன்னா ஜஃப்ரா ஆர்ச்சர் அவ்வளோ அடிக்க முடியாதுப்பாங்க. ஜஃப்ரா ஆர்ச்சர் நான் தான் முதலே சொல்லிட்டு இருக்கேன்ல, அவர் வந்து ஃபிட்டா இருந்தாருனாக்க எனக்கு தெரிஞ்சு நம்பர் 1 பவுலர் அவர் தான். அடுத்து நம்பர் 2 வந்து இவர் ஸ்டார்க்கு. இவங்க 2 பேரும் T20ல வெரி டிஃபிகல்ட். ரன்னு போனா டேக் தி விக்கெட்ஸ். யூ கான்ட் ஈஸிலி ஹிட் குவிக் த்ரூ தி ஏர். யார்கர் ரன் கரெக்டாக போடுவாங்க அவங்க. 30 யார்கர் போடுவாங்க. பார்த்த கடைசி ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்களா, இவரு அந்த பேர் என்ன பதோனி ஸ்டம்ப் எப்படி போச்சு பாரு. என்ன யார்கர் பாத்தியா அது, அதை அடிக்க முடியுமா? அதை ஃபிளிக்கான ஒரு ரன் அவ்வளோதான் மேக்ஸிமம். ஷாம்ப்ரோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஷாம்ப்ரோ, வாட் அபவுட் எவ்வளவு வந்து how many runs were LSG short? What do you think? சார் சொன்னது ஒத்துக்கிறீங்களா இல்ல வந்து LSG டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இன்னைக்கு வந்து அவங்க வந்து they didn't come up with ஒரு கேம் பிளானோட வரலாமான்னு தோணுது. ஏன்னா they had dropped ஷமி.
ஷமி வந்து பயங்கரமா உங்களுக்கு வந்து புது பால்ல வந்து போட்டு கொடுத்த ஒரு பிளேயர். ஷமியை வந்து அவங்க விட்டாங்க. ஷமிக்கு பதிலாக மோசின் கான் கூட்டு போனாங்க, விச் இஸ் ஓகே. நீங்க வந்து கொண்டு போறீங்க. பட் ஷமி அடிக்கிற லென்த்தோ ஷமி போடுற பேஸோ மோசின் கான் போடுற பேஸோ ஒன்றும் கிடையாது. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இப்போ எனி டீம் என்ன சொல்லுவாங்க, T20 அதை ஃபாலோ பண்ண நல்லாவே தெரியும். 10th ஓவர்ல நீ ஒரு நம்பர் நீ வந்திருக்கனா, 10 ஓவர்ஸ் எண்ட் ஆஃப் 10 ஓவர்ஸ் நீ ஒரு நம்பர் வந்திருக்கனா, அதை அடுத்த 10 ஓவருக்கும் கன்வெர்ட் பண்ணணும். இமேஜின் இஃப் யூ ஆர் லைக் 100 ஃபார் 1 அப்படி நீ 10 ஓவர்ல இருக்கீங்கன்னா 20th ஓவர் அப்போ நீ 200 210க்கு போயிருக்கணும். கொஞ்சம் புஷ் பண்ணி 220 போயிருக்கணும். இவங்க 10 ஓவர் மார்க்ல 125 ஃபார் 1 or 2 தான். உனக்கு வந்து அந்த பக்கம் இங்கிலீஷ் ஒரு பக்கம், இந்த பக்கம் மார்ச் ஒரு பக்கம் போட்டு புரட்டி புரட்டி எடுத்த போது இவங்க 10 ஓவர்ஸ் வாக்குல 125 என்னவோ தான் இருந்தாங்க. நியாயப்படி சார் சொன்ன மாதிரி 250 and above போயிருந்தாங்கன்னா that would have played ஒரு தாட் ப்ராசஸ் ஆன் ஆர்ஆர் மைண்ட். ஏன்னா ஆர்ஆர் மொதல் 3 பேர் நம்பர் ஒரு டீம். ஜெய்ஸ்வால், உங்களுக்கு வந்து பேர் என்ன, சூரியவன்ஷி, உனக்கு வந்து ஜுரேல், இவங்க 3 பேர் தான் தேவ் ஸ்கோர்ட் அரௌண்ட் லைக் 60% ஆஃப் த ரன் சோ ஃபார். மோர் தென் 65% ஆஃப் ரன்ஸ் இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஏதோ ஆட் மேட்ச்ல உனக்கு வந்து டூபேவோ டானவன் ஃபெராரோ அடிச்சாங்க. ஏதோ ஆட் மேட்ச்ல ஷிம்ரா நெட் சும்மா அடிச்சு கொடுத்துட்டு சும்மா சுத்திட்டு போனாரு. ஜட்டு ஏதோ மேட்ச் ஆட் கேம்ல தான். பீரியாடிக்கலா பாத்தீங்கன்னா இவங்க தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 பேருக்குமே 250 அப்படின்னு அடிக்க அந்த டார்கெட் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா சார் சொல்ற மாதிரி யார் அடிப்பா, யார் வெயிட்டிங் கேம் ஆடுவா, யார் அவுட் ஆனதுக்கு அப்புறம் யார் அந்த அந்த பேட்டனை எடுத்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான், இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். அங்க வந்து மாட்டிருப்பாங்க. இவங்களும் வந்து ஆறாவதும் வந்து மேட்சுக்கு 2 கேட்ச் டிராப் பண்ணணும்னு ஏதோ வேண்டுதல் எழுதி வச்சுட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. ஜெய்ப்பூர்ல இருக்க ஏதோ கோயில்ல அந்த வேண்டுதலாவே விட்டுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அங்க வந்து டேக் ஆன் பண்ணாங்கன்னா மொதல் ஓவர் சேர்ந்த கேம். எனக்கு அந்த போலர் முதல் ஓவர் போன மேட்ச் எடுத்தாரு, அவர் பேர் என்ன, லெப்ட் ஆர்ம் பேசர், அவர் வந்து ஆகாஷ் சிங். எனக்கு வந்து அவர் போட்டது பார்த்தா 2003 வேர்ல்டு கப்ல ஜஹீர் கான் முதல் ஓவர் போட்டது ஞாபகம், இந்த வைப்ஸ் கொடுத்து 23 ரன்னு. when you're defending வெறும் 11 ரன் பெர் ஓவர் இருக்கிற ஒரு டார்கெட் நீ போடும்போது when you're double the ரன் நீ வந்து மொதல் ஓவர்லயே நீ கொடுத்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. அதுல அழகா ஜெய்ஸ்வால் அந்த கொஞ்சம் போன மேட்ச் நாங்க அந்த முதல்ல அடிச்சு கொடுத்த கொஞ்சம் அந்த நிம்பிள் ஹேண்ட்ல இருந்தார். பட் பார்த்தோன்னே சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி நல்லா நின்று வெயிட் பண்ணி அழகா அடிச்ச 23 ரன். அங்கிருந்தே தே லாஸ்ட் த பிளான். அதுக்கு அது பந்த் சொல்ல வேணாம், இவன் அவனுக்கு போடு அவன் இவனுக்கு போடு, ஷபாஸை உள்ள போடாம இருக்கிறது. கேட்டா அந்த ஒரு ரூல் இருக்குல்ல, கோல்டன் ரூல், 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கும்போது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை போட்டா வந்து உலக வழக்கம் கிடையாது அப்படின்னு அந்த ஒரு மைண்ட்ல அந்த மைண்ட் பிளாக் ஓடிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த மைண்ட் பிளாக்ல அடிச்சு தட்டி வந்து அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. தே டிசர்வ் டு லூஸ் எல்எஸ்ஜி வித் அப்ரோச் வித் தே ஹேட். அதுதான் நான் சொல்ல முடியும். இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் சாம் ப்ரோ. ஒன்னு, எல்எஸ்ஜி ஷுட் இன்வெஸ்ட் இன் ஸ்பின்னர்ஸ் வெல். அதாவது வந்து ஸ்பின்னர்ஸை நம்பி வந்து எல்லா மேட்சும் ஆட வைக்கணும். இந்த எல்லாமே முடிஞ்சுச்சு இந்த டோர்னமெண்ட்ல. எஸ், உங்களுக்கு பேசஸ் நல்லா பண்ணிருக்காங்க. பட் எல்லா மேட்சஸும் ஆல் பேஸ் காம்பினேஷன் போக தேவையில்ல. நீங்க ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ஸ்பின்னரை கொண்டு வாங்க. அந்த மாதிரி தான் விளையாடணும். என்ன இருக்காங்களே உனக்கு ஸ்பின் ஆல்ரவுண்டர், பவுலர் ஆல்ரவுண்டர் ஜார்ஜ் ரெண்டே இருக்காப்ல, தென் மணிமாறன் சித்தார்த் இருக்காப்ல, ஷபாஸ் அஹமத் நல்லா தான் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு, ஷபாஸ் தான் பண்ணிட்டு போயிட்டு வந்துருக்காரு. திக்வேஷ் ராத்தி இந்த முறை சரியான ஃபிளாப். திக்வேஷ் ராத்தி இந்த முறை போன தடவை அந்த கீழ்ச்சி கொடுத்தாருல, அந்த கீழ்ச்சி கொடுத்தாருல என்ன பண்ணிட்டாரு, மொத்த ஃபார்ம் எழுதி கொடுத்தாரு போல் இருக்கு. மேட்ச் ஃபீஸை மட்டும் கொடுக்கல, அந்த ஃபார்ம் எழுதி கொடுத்தாரு போல் இருக்கு. செம்ம அடி. அவன் பந்து எதிர்பார்த்தது என்னன்னா, திக்வேஷ் ராத்தி ஒரு மிகப்பெரிய வந்து எப்படி அந்த சுனில் நாராயண் அந்த ஒரு வில்லி ஃபாக்ஸி போலரை வந்து நம்ம கிரியேட் பண்ணோமோ அந்த மாதிரி ஒரு மிஸ்டீஸ் பண்ணி நாங்கள் கொண்டு வச்சிருக்கோம். அப்படி ஊயின் பூச்சா கடலன்னு பார்த்தாங்க, போட்டு புரட்டி டெல்லி பிரீமியர் லீக்லேயே புரட்டி எடுத்தாங்க. டெல்லி பிரீமியர் லீக்ல நிதிஷ் ராணா புரட்டி சும்மா அந்த கிரவுண்டை சுத்தி காமிச்சாரு ஃபெரோச்சா கோட்லாவை. அங்க பொட்டல பண்ணவர் தான், இன்னுமே அவர் வரவே இல்லை. இவரையும் அவர் நம்பிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்போ நம்ம எஸ்ஆர்எஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எஸ்ஆர்எஸ் நம்ம நிறைய பேர் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது அவங்க போலிங் அவுட் ரைட்டா நம்ம ஒதுக்கி வச்சோம். நம்ம பர்பிள் பேட்டையில வச்சு உனட்கட்டு தான் மெயின் ஸ்ட்ரைக் போலர்ஸ், வேற யாரும் பெரிய போலர் கிடையாது இவெல்லாம். ஆனா அவங்க ஸ்பின் எப்படி வச்சிருக்காங்க, நேற்று சிவங்குமார் இருக்கிறாரு, கூட ஹர்ஷ் டுபே ஒருத்தர் இருக்கிறாரு, ஜீஷன் அன்சார் இருக்காரு, கரண் ஃபுலேத்ரா, 4 பேர் வச்சிருக்காங்க. 2 பேருக்கு 4 பேர் வச்சிருக்காங்க. உனக்கு அவங்க இன்னும் காட்டாமே 2 பேர் வச்சிருக்காங்க. கரெக்டா? இந்த மாதிரி உனக்கு திங்க் டேங்க் ரெடி பண்ணணும். உன் டீம்ல உனக்கு இவ்வளவு ரிசோர்ஸ் இருக்காங்க. ஒருத்தனுக்கு சீசன் இல்லையா, ஒண்ணுல அழகா உட்கார வச்சுக்கிட்டு நீ வந்து மணிமாறன் சீசன் கொடுக்க வேண்டியதானே, இல்ல ஜார்ஜ் இண்டே கொடுக்க வேண்டியதானே. யா, ஃபேர் பாயிண்ட். பேட்டிங்ல மெயினா ரிஷப் பண்ட் தான் ப்ரோ. 23 பால் 35. அவர் வந்து அங்க ஆக்சிலேட் பண்ணிருக்கணும். அவர் அடிக்காது வந்து ஒரு ஃபிளாவா நான் பாக்குறேன். ஏன்னா எஸ்பெஷலி அந்த டைம்ல வந்து கான்டெக்ட்ல பூரா அவுட் ஆனதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு பிளே த இன்னிங்ஸ். ஏன்னா பேட்டிங் இருக்கு, இன்னும் ஒரு 3 பேட்டர்ஸ் இருக்காங்கிறப்போ நீங்க ஆல் அவுட் போயிருக்கணும். அங்க ரிஷப் பண்டோட இன்னிங்ஸ் வந்து
காஸ்ட் இந்த கேம் எனக்கு தோணுது. அண்ட் ஸ்ரீயர் சார் சொன்ன ப்ரீவியஸ் பாயிண்ட்டுக்கு ஐ டோன்ட் அக்ரி வித் தட். ஏன் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் 250 இல்ல 240 போயிருந்தா கூட கம்ப்ளீட்டா அது ஒரு டிஃபரெண்ட் பால் கேமா இருந்திருக்கும். எடுத்தோடனே வந்து பிரஷர் வர மாதிரி இருந்திருக்கும், அங்க அசஸ் பண்ணி ஸ்லோவா ஆடுறதுக்குலாம் டைமே இருந்திருக்காது. ஸோ டெஃபினட்டா அடிக்க போயிருப்பாங்க. எனிதிங் கூட ஹேப்பன். ஸோ வந்து எந்த ஒரு டார்கெட்டுமே கரெக்ட் கார்த்தி, 240 டார்கெட் போயிருந்தாலும் மொதல் ஓவர் 23 போச்சுன்னா ஆல்மோஸ்ட் அந்த மென்டல் பிளாக் பிரச்சனை இல்ல. ஆகாஷிங் பவுல்ட் வெரி போர்லி. பட் ஓவரால் சொல்றேன் 220 சேஸ் பண்றது வேற, 240 சேஸ் பண்றது வேற. இட்ஸ் மை பிலீஃப். சார் செட் இஸ் பாயிண்ட். ஸோ வி அக்ரி டு டிஸ்அக்ரி. ஐ டோன்ட் அக்ரி வித் தட். நோ இஷ்யூஸ். அப்படியே நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். மெயினா எல்எஸ்ஜி பவுலிங் வரப்போ ராஜஸ்தான் பவுலிங் வரப்போ யாஷ்ராஜ் புஞ்சாவை பத்தி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா லைக் லாஸ்ட் கேமே நம்ம அவரு காட்டினாரு. அண்ட் த்ரூ அவுட்டாவே எப்பெல்லாம் விளையாடுறாரோ ஹீஸ் கிவிங் இஸ் பெஸ்ட். ஸோ 4 overs 35 for 2. அவர் மட்டும் தான் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு சப்போர்ட் பண்ணி போட்டார். வேர் எவ்ரி others went for runs. Shreyas sir, how impressive were you with Yashraj Punja? விக்கெட் ஸ்லோ விக்கெட் போட்டதுனால அவர் வந்து ஸ்லோ பண்ணாரு bowling. அவர் ஜெனரலி ஸ்லோ, he also bowled slower, so it became perfect for the the team, the middle overs. அது அவர் பண்ணாரு. பிரிஜேஷோட 1 or 2 bowlers நல்லா போட்டார். 1 or 2 overs நல்லா ஸ்லோ ஓவர்ஸ் நல்லா போட்டாங்க. see, you should know what they are adapting basically. ஒன்ஸ் ஒரு 15 ஓவர்ல இவ்வளோ ரன் 14 ஓவர்ஸ்ல 160 ஏதோ போயிடுச்சு சம்திங். அப்புறமா நீங்க 6 ஓவர்ல பாத்தீங்கன்னாக்கா தே கேவ் ஒன்லி 55 runs. இஃப் யூ சி, முதல் 1 to 6 80, தென் 7 to 14 80, கடைசியில வந்து 55 runs தான் 6 ஓவர்ல. அதுதான் அவங்க வந்து தே பாட் இட் பேக் பிகாஸ் தே யூஸ் த ஸ்லோ ரன் வெரி வெல். இவங்க வந்து வீச ஆரம்பிச்சிட்டாங்க. மார்ச்சுக்கு நிறைய ஸ்ட்ரைக் கிடைக்கல ஓரளவுக்கு. கடைசியில ஸ்ட்ரைக் பண்ணும்போது மிஸ் பாலா ஒரே கொஞ்சம் மொமெண்டம் விட்டார் சார். அவர் அடிச்ச இந்த இதுக்கு கொஞ்சம் மொமெண்டம் விட்டார். அதான் நான் சொல்றேன். உனக்கு ரிஷப் பண்ட் என்ன பண்ணிருக்கணும், ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்கணும். நான் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஓடி. சரி, இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ணுங்க, அதுல ரிஷப் பண்ட் இல்ல போல் இருக்கு. அன்பார்ச்சுனேட்டா நானும் ஓடிஎஸ் இருக்கேன், என்னை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓடிஐ வந்து T20 ஆடக்கூடாது சீரியஸா. சார் மயங்க் யாதவ் என்ன சார் அகைன் கோயிங் ஃபார் ரன்ஸ் சோ ஃபார் வந்து see, you are not understanding one thing. இந்த விக்கெட் ஸ்லோ விக்கெட் பா. அவங்க வந்து they know you have fire bowler in fast bowling. ஸ்லோ விக்கெட் போட்டாங்க அவங்க. நீ ஓடி வந்து குத்துனானாக்க அவன் வந்து பேக் ஃபுல் நின்னு வெயிட் பண்றான் சூரியவம்சி. எங்க அடிச்சான் பார்த்தல சார். அங்கதான் நான் கேக்குறேன். இப்போ ஒரு பேசருக்கு he should have all variety தானே சார். அங்க வந்து he should know to adapt to the conditions தானே. அங்க ஸ்லோயர் ஒன்ஸ் into the length வேற மாதிரி he should try. இல்ல அதுதானே ஒரு குட் பவுலர். அவனோட ஸ்ட்ரென்த் வந்து bowling fast. ஓகே, சோ நீ என்ன பண்ணுவ, 2-3 பால் வெரைட்டி போடுவ. பட் 3 பால் உன்னோட bowling போடுறல, அந்த 3 பால் 6 போயிடும். அதுதான் ஆச்சு நீ. he is young sir, he is coming back from an injury. அதெல்லாம் நான் எதுமே சொல்ல. பட் மை பாயிண்ட் இஸ் ஒரு எந்த ஒரு எவ்வளவு ஃபாஸ்டா போட பவுலரா இருந்தாலுமே சார் he should know to vary different thingsல. ஸ்ட்ரெngth ஓகே, பட் வேரி தான் பண்ணாரு அவரு. நீ பாரு, அவர் வேரி பண்ண பால் என்னாச்சு, ஸ்லோ ரன் போட்டதை வந்து தூக்கி முடிவில் வச்சிட்டாரு. இப்போ ஒரு 149 போடுற ஒருத்தர் 110 போட்டா அந்த சேஞ்ச் வந்து கண்டுபிடிக்காம கஷ்டப்படலாம். இப்போ ஜேமி வார்டன் போடுறது பாத்தீங்கன்னா 140 ஒரு பால் அடிப்பார், அடுத்த பால் அப்படியே ஸ்பென்சர் ஜான்சன் 141 போட்டார், டக்குன்னு அந்த ஒரு 110 120 ஒரு பால் வந்துச்சு. இங்க இவரோட ஸ்லோவர் ஒன் டே வந்து 120 அந்த மாதிரி தானே வருது. ஈவன் ஸ்லோவான். இப்போ உனக்கு பிரெட்லியோ ஷான் டைட்டோ ஷோயப் அக்தரோ ஸ்லோவர் ஒன்று போடலாம். ஆல் தே ட்ரஸ்டட் வாஸ் ரா பேஸ். சேம் வாஸ் உம்ரான் மாலிக். என்ன லேட்டர் டெவலப் பண்ணாங்கன்னா அதிலே லைனு, அதிலே லென்த், அதிலே ஸ்விங்கு. இப்போ பிரெட்லி என்னைக்குமே அந்த நக்கல் பால் போடுறது, புவி போட்ட நக்கல் பாலோ பேக் ஆஃப் த ஹேண்ட் பாலோ ஸ்லோவர் பாலோ போடுறது கிடையாது. நார்மல் பாலே கொஞ்சம் உள்ள விடுவாரு, அதுல வந்து கொஞ்சம் பேஸ் கம்மி பண்ணி போல்ட் எடுப்போம். அப்படிதான் இருக்கும். ஈ ஷுட் டெவலப் த வேரியேஷன்ஸ். இப்போ அவர் வந்து போன சீசன் புதுசாக ஆடல, மயங்க் போன சீசன் ஆடவே இல்லை. ஒரு பெரிய லே ஆஃப்க்கு அப்புறம் திருப்பி இப்பதான் வந்துட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு 4 ஓவர் காலை பிடிச்சிக்காம போறதே வந்து நான் எல்எஸ்ஜி சார்பில் வந்து நல்லதுன்னு பார்த்தோம். கரெக்ட் தானே சார்? ஆமா, கரெக்ட். சி, என்னந்தாலும் they have adapted to this wicket very well. They know that 220 to 240 is a chaseable score. மைண்ட்ல வந்து they have decided. அதே மாதிரி மொத்தம் 6 ஓவர்ல 85 ரன் வந்துச்சு. அப்புறம் அவ்வளவுதான், just you have to play only. No, see, இல்ல சார், அந்த மைண்ட் அதை பத்தி பேசுறப்போ ஸ்லோயர் ஒன்ஸ் போடுறது ஓகே. பட் நான் என்ன சொல்றேன்னா, இட்ஸ் a combination of everything. எந்த பேட்டருக்கு எப்போ போடுறோம், எந்த ஃபீல்ட் செட் வச்சு போடுறோம், மைண்ட் ப்ளஃப் பண்ணி ஒரு ஃபீல்டர் சம்டைம்ஸ் வந்து பவுலர்ஸ் வந்து ப்ளஃப் பண்ணி பவுன்சர்ஸ்க்கு வந்து ஃபீல்ட் செட்டப் வச்சுட்டு அங்க திடீர்னு ப்ளஃப் பண்ணி யாக்கர்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் பவுலர் தானே சார். ஏன்னா when it goes your way we will appreciate, but when it doesn't go we have to ask the questions தானே. இல்லம்மா, நீ வந்து சிம்பிளா 37 balls 93. இந்த பையன் 10 பால் 5 ரன். அப்பனா பாத்துக்கோ.
முதல் 8 27 பால்ல 5 ஒரே ஒரு பால்ல முடிச்சான். 27 பால்ல அவன் வந்து 87 ரன்ஸ் அடிச்சிருக்கான். பொழந்து கட்டிருக்கான் அவன். சி இது வந்து யூ ஹேவ் டு அப்ரிஷியேட். எப்படி கூட வச்சிருப்பான் அவன். அதான் சொல்றான் அவனுக்கு. இத்தனைக்கும் அவன் வந்து இல்ல அக்ரெசிவா ஆடல இன்னைக்கு. அதாங்க பியூட்டி. அவன் அக்ரெசிவா ஆடிதானா எவ்வளவு போயிருக்கும் நீ பாரு. மேபி அவுட் ஆகல வேற விஷயம். பட் என்னன்னா அவனுக்கு பவர் அவ்வளவு இருக்குங்கிற நான் சொல்றேன். பேக் ஒரு ஸ்பின்னரை ஒரு நின்றுட்டு படுத்துட்டே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 6 அடிச்சான் பாரு. என்ன ஷாட் தெரியுமா அது? ஸ்லோ பால் அது. ராக்கெட் மாதிரி போச்சு எக்ஸ்ட்ரா கவர்ல. அவ்வளவு பவர் பேக் பண்றான். எக்ஸ்ட்ரா கவர் ஷாட்ஸும் சரி, ஷார்ட் பால்ல 6 அடிச்ச ஷாட்ஸும் சரி, இட் வாஸ் வெரி ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா இருந்துச்சு. பறக்குது பால். அவ்வளோ பவர் பேக் பண்ண முடியாது ஆக்சுவலி. அவன் ரொம்ப யங்கா இருக்கிறதுனால நல்ல ரிஸ்ட் பவர் பயங்கரமா இருக்கு. ஸ்ட்ரெயிட்ல அடிக்கிறான் நல்லா. அது ரொம்ப பயங்கர டேலண்ட் அவனுக்கு. அதுல டவுட்டே கிடையாது. சத்தியமா இல்ல சார், சத்தியமா செக் பண்ண வந்து அது அந்த பவர் என்ன ரீசன் தெரியும். எப்படி இப்படி பவர் ஜென்ரேட் பண்ணி இந்த சீரியஸா சார். இப்ப நிறைய பேர் நம்ம சொல்லிருக்கோம் பவர் ஹிட்டிங் கோச். இப்ப சில டீம்லாம் வந்து பவர் ஹிட்டிங் கோச்னு வச்சுக்காங்க, 6 ஹிட்டிங் கோச்னு வச்சிருக்காங்க. பட் அந்த டீம் அடிச்சதுல ஒரு மனுஷன் தனியுமா அடிச்சிருக்கான். மோர் 56 இந்த சீசன், மோர் தென் 56 இந்த சீசன் அவர் மட்டுமே, சூரியவன்சி மட்டும். இப்போ இந்தியன் பிசி என்ன பண்ணுனா ஸ்டடி பண்ணி வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் இட், என்ன ஸ்பெஷல் சாப்டாப்ல, என்ன இது நேச்சுரல் டேலண்டடா இல்லை ஹி டெவலப்டு ஸ்கில்லா, என்ன பண்ணும். ஏன்னா இவரை இந்த மாதிரி ஒரு டேலண்ட் நர்ச்சரும் பண்ணணும். தென் இதே மாதிரி ஃபியூச்சர் டேலண்ட் டெவலப் பண்ணணும், இந்த மாதிரி கொண்டு வரணும். நோ கிரவுண்ட் இஸ் டூ ஸ்மால் ஃபார் வில் பி டூ ஸ்மால் ஃபார் வைபவ் சுரேஷ். ஏன்னா அடிக்கிறது பக்கத்துல வர மாட்டேங்குது, 10 ரூபா தள்ளி தான் போய் விடுது. அதனாலதான் சொல்றேன் நானு அடிக்கிற ஷாட் எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. அப்படியே மூவிங் ஆன், த்ருவ் ஜுரல் 53 of 38. பட் ஆனா சார் நெக்ஸ்ட் மேட்ச் இப்போ ஏதோ ஒரு மேட்ச் டக்குன்னு வைபவ் சூரியவன்சி போயிட்டாருன்னா இதே மாதிரி குரூஷியலா ஆடி தர முடியுமா எல்லா பேட்டர்ஸாலையும்? பஞ்சாபோட பண்ணாங்களே. சி அது பாம்பே விக்கெட்ல ஜெனரலா ஜெயஸ்வால் விளையாடுவாரு. இஸ் யூஸ் டு தட் ஒன் கடை. இன்ஃபேக்ட் he arrived into the international scene with the 100 against MI, if I remember. இந்த மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ரோஹித் சர்மா வந்து கொடுப்பாரு, ஸ்பெஷல் டேலண்ட் சொல்லி இன்டர்வியூல கொடுப்பாரு, சம்திங் லைக் தட். ஐ ரிமெம்பர் தட் ஒன் 3-4 seasons ago, சம்திங் லைக் தட். ஸோ மேட்ச் நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஐ மீன் லெட் அஸ் see. எனக்கு என்ன தோணுதா சார், சூரியவன்சி ஜெய்ஸ்வால் இவங்க ஸ்டார்டிங்ல அடிச்சுட்டா ஓகே. பட் இன் கேஸ் இஃப் தே டோன்ட்னா த்ருவ் ஜுரல் கூட ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் மத்தவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு சிக்ஸஸ் அடிக்க முடியும், அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் லெட்ஸ் see என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இல்ல கார்த்தி, இந்த சீசனே வந்து பஞ்சாப் கூட முல்லன்பூர்ல நடந்த மேட்ச்ல வந்து மிடில் ஆர்டர் தானே ஷைன் பண்ணாங்க. மிடில் ஆர்டர் ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாங்க. சி ஆட் மேட்ச் அங்க புல் பண்ணுவாங்க. ஆனா 65% இவங்க 3 பேர் தான் அடிக்கிறாங்க. அது இந்த 2 பேர் அடிக்கும் போது எஸ் ஆர் அங்கதான் ஒரு ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு வந்துச்சுன்னா முடிஞ்சது. 1 for 1 2 for 2 2 பேர் போனாங்கன்னா முடிஞ்சது. இல்ல இவங்க ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா டிஃபரெண்ட் பீப்புள் ஹேவ் பிளேட் தேர் டிஃபரெண்ட் ரோல்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் பீப்புள் ஹேவ் பெர்ஃபார்ம்ட் ஆல்சோ த்ரூ த சீசன். அதனால அண்ட் ஆல்சோ டாப் 3 has been consistent. So as a team they are rounded team actually. bowlingனா அந்த ஆண்ட்ரே பர்கர் வந்தாருன்னா நல்லா இருக்கும், உள்ள ஸ்ட்ராங்கா இருக்கும். அது என்னன்னு தெரியல, மிஸ்ட்ரி. அவர் இங்க ஸ்குவாட்ல இல்ல போல் இருக்கு, ஒருவேளை திரும்பி போயிட்டாரா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தெரியல. I don't know. We are not seeing visuals. அதான் சொல்றேன் நானு. அவர் வந்து நல்லா சூப்பர். அப்படியே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பாயிண்ட்ஸ் போயிருவோம். நேத்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பாயிண்ட்ஸ் போடல, நான் வேற எதுலயோ செக்மெண்ட்ல தூக்கி போட்டு கவர் பண்ணிட்டேன். பட் டுடேஸ் ப்ரெடிக்ஷன் பாயிண்ட், நான் எல்எஸ்டி சொன்னேன், எனக்கு பாயிண்ட் கிடையாது. ஸ்ரீதர் சாரும் ஷாம் ப்ரோவும் ஆர்ஆர் சொன்னாங்க. கரெக்ட் தானே? 2 பேரும் ஆர்ஆர் தானே சொன்னீங்க? ஷாம் ப்ரோ எல்எஸ்டி சொன்னீங்களா? நல்லா போல் நான் தான் சொன்னேன். ஓகே, சோ 2 பேருக்கும் இன்னைக்கு பாயிண்ட் உண்டு. அப்படியே வில் கோ டு டுமாரோஸ் கேம். கொல்கட்டாக்கு மஸ்ட் வின் கேம். அவங்க வந்து தேர் ஃபார்ச்சூன்ஸ் ஆர் நாட் இன் தேர் ஓன் ஹேண்ட்ஸ், பட் அவங்களால முடிஞ்சதை தே ஹேவ் டு ட்ரை டுமாரோ. த குட் திங் இஸ் அவங்க ஈடன் கார்டன்ஸ்ல ஆடுறாங்க, அவங்க டீம் செட் ஆயிருக்கு. ஸோ சில விஷயங்கள் அவங்களுக்கு ஃபேவரா தான் போகுது. ஸோ வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் டுமாரோஸ் கேம்? அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்களோட பாயிண்ட்ஸ் போடுறோம், பாத்துருங்க. இது சார் என்ன கொல்கட்டா ஜெயிக்குமா நாளைக்கு? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல பாண்டியா ஆடினா உதவிட்டுருவாங்க. பாண்டியா ஆடலனா வின்னு. இப்படிதான் நான் சொல்றேன். பாண்டியா ஆடினா யாரு, மும்பை வின்னுங்கிறீங்களா இல்ல கொல்கட்டா வின்னுங்கிறீங்களா? பாண்டியா எம்ஐ ஆடினாருனாக்க எம்ஐ உத. ஆமா. ஸோ பிகாஸ் அவரு the way he is operating and the way his approach, he makes small mistakes. That's what I can say. Unfortunate actually. இதே மாதிரி மிஸ்டேக்ஸ் யூஸ் டு டூ வென் யூ ஆர் ரீடிங் ஜிடி. பட் யங்ஸ்டர்ஸ்லாம் காப்பாற்றினாங்க. அப்போ ஒரு மேட்ச் ஒருத்தன் அடிப்பான்,
ரஷீத் கான் ஒரு மேட்ச் அடிப்பான் அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து யாரும் காப்பாற்றுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அப்படியே அப்போன்னு விட்டுறாங்க. அதுதான் பிரச்சனை அவருக்கு. ஸோ சார் ஆனா அவர் பும்ரா கேப்டன்சி போன மேட்சே வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு சார். நல்ல ஒரு அதான் இல்ல சொல்றேன் நான். கைக்கிலே நல்லா இருந்துச்சு. ஆர்சிபி மேட்ச் உனக்கு அந்த ஒரு லோ டார்கெட்ட பழைய விண்டேஜ் மூவி யூ கேன் டிஃபெண்ட் லோ ஸ்கோர் எனி கிவன் டே அந்த ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி அந்த ஸ்கோரை வந்து ஒருத்தன் திணற வச்சா பத்தியா அங்கதான் அந்த 2 மொமெண்ட் மட்டும் திலக் வர்மா நமன்தீர் அந்த கால்குலேஷன் கேட்ச் ஆயிருந்தாலும் மேட்ச் முடிச்சிருக்கோம். அங்கத் பாபா வந்து கொஞ்சம் கரெக்டா நேரம் ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டிருந்தாலும் மேட்ச் முடிச்சிருக்கும். தட்ஸ் வேர் அங்க ரோஹித் சர்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் இவனுக்கு வரல. பட் ஆனா பஞ்சாப் மேட்ச்ல சொல்லி தூக்குனாங்க அந்த மாதிரி உன் இடம் உன் இடத்துல செய்யறான் பாரு சொல்லி தூக்குன மாதிரி இருந்துச்சு. அதான் சொல்றேன் நான். ஸோ the captaincy makes a big difference. உள்ள வந்தாருனாக்கா ஃபார்ம் இல்லை. சி another thing what happens, இவர் வந்து பேட் கட்டி வந்துடுறாரு நம்பர் 5 வந்து வீசுன்னு 10 பால் வீசி ஒரு 4 அடிச்சுட்டு தூக்கி அடிச்சு விட்டு போயிடுறாரு. கடைசியில் பார்த்தா 12 பால் 15 ரன் அப்படின்னு குரூஷியலா கடைசியில் 16th 18th 20th ஓவர். சரி ஸோ இது என்ன எல்லாம் ₹6 இல்ல பாவம் அவர் படமாட்டேன். we have seen பாண்டியா scoring so much runs at ease. we have seen எல்லா ஊர்லயும் அடிச்சிருக்காரு கனா பின்னான்னு. இப்போ சத்திக்கு டைம் சரியில்லை, அவ்வளவுதான். சம்டைம்ஸ் it happens that way. we have to accept that. let us see. I mean mostly அவர் பறந்துடுவாரு அடுத்த சீசன். சார் இப்போ கொல்கட்டா பத்தி பேசுறப்போ சார் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, அனுப்புல் ராய் அந்த 12 ஓவர்ஸ் வந்து எப்படி சார் ஹேண்டில் பண்ண போறாங்க மும்பை? வாட் ஷுட் தே டு? சரி ரோஹித் சர்மா அடிச்சான்னு வச்சுங்க பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா ரோஹித் சர்மா லைக்ஸ் பேசிக்கலி கல்கட்டா. ஓகே, he has got a terrific record in கல்கட்டா. அவர் கிளிக் ஆகணும். அவர் கிளிக் ஆனா மும்பை வின் ஆக்சுவலா ஸ்பீக்கிங். அண்ட் ஐ திங்க் he will score, பட் ஐ திங்க் he will score something like quick to fire 38-40 தான் அடிப்பார் நினைக்கிறேன். ஷாம்ரோ என்ன சூர்யா ஹர்திக் 2 பேரும் ஆடுறாங்க நாளைக்கு ஷூரா? ஹர்திக் கன்ஃபார்ம், சூர்யா தெரியல. ஹர்திக் வந்து நெட்ஸ் பிராக்டிஸ் பண்ண வீடியோலாம் வந்துச்சு, போட்டோலாம் வந்துச்சு, கேப்டன்ஸ் பேக்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூர்யா என்னன்னு தெரியல. சூர்யா கிரவுண்ட்ஸ்மேனோட போய் போட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு, எல்லாம் எமோஷனலா பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க, சுத்தி நின்று ஊரே அப்படின்னு ஹர்திக்க பார்த்து. இல்ல எனக்கு அதாவது என்ன சொல்லுனா அந்த ஏதோ பார்த்து ஏதோ ஒண்ணு சூடு போட்டுச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நேத்து சென்னையில அதே அதே டெய்லர் அதே கொடை அதே அதே இதுங்கிற மாதிரி நேத்து தோனி சென்னை கிரவுண்ட்ஸ்மேன் போட்டோ, டுடே ஹர்திக் இதுன்னு சொல்றேன். என்ன இந்த பகவதி சின்ன பகவதிங்கிற மாதிரி என்ன சின்ன எம்எஸ்டியா? நீ ஆசைப்படு, தப்பே சொல்ல. ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் போல என்ன வேணா உங்களை சொல்லிக்கலாம். நீங்க ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் டேலண்ட் தான் இல்லனே சொல்ல. பட் அதுக்காக you should, the way you conduct yourself, the way you lead, the way you inspire matters. Barring the Gujarat Titans game, இல்ல ப்ரோ, ஆன் ஃபீல்ட் தாண்டி ஆஃப் ஃபீல்ட்ல he is doing good things தான் ப்ரோ. கிரவுண்ட்ஸ்மேனுக்குலாம் பே பண்ணிருக்காரு, some amount he gave for making him train overnight. So நேத்து கிரவுண்ட்ஸ்மேன் எல்லாத்தையும் ஹாப்பி ஆக்கிருக்காரு. So that way that's fine ல. அது ஆஃப் as a person how he carries is different thing. கார்த்தி, அது நமக்கு ஆன் ஸ்கிரீன் பர்சன் ஆஃப் ஸ்கிரீன் பர்சனா நம்ம எப்படி ஃபிலிம் செலிபிரிட்டி சொல்றோம் அந்த மாதிரி அதான் வந்து ஆஃப் த கிரவுண்ட் நம்ம எதுவுமே நம்ம வந்து அவரை சொல்ல ரைட்ஸே கிடையாது. பிகாஸ் we are not entitled. But on screen what you bring. ஆமா சார், இப்ப எப்படி அந்த குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் தவிர்த்து எங்கேயுமே he didn't come out with that அந்த roaring emotion. குஜராத் டைட்டன்ஸ் கேம் என்னன்னு தெரியல, he seems like possessed or he wanted to prove a point to GT owners இல்ல யாருக்கும். நாங்க அது என்ன பண்ணி தோணுச்சுன்னா, சும்மா இந்த ஜிடிய சொரிஞ்சு விட்டு இப்ப இவன் மேல இருக்கா இவன் கீழே இருக்க, நீ என்ன பண்ணிடா அந்த ஃபயர். நீ அந்த மேட்ச் காமிச்ச பிறகு ஐடியில் நான் என்ன எதிர்பார்த்தேன், எம்ஐ மேல போயிருக்கும் ஜிடி கீழே இருக்கணும். பட் டேபிள் அப்படியே திரும்பி இப்ப எம்ஐ எலிமினேட்டட், ஜிடி இப்ப மேல வந்து 1, 2, 3ங்கிற மாதிரி அவன் வந்து உட்காந்துட்டு இருக்கிறான். ஏன் ஒன் மோட்டிவேஷன் போகுது? ஏன் நீ வந்து 2023 அப்புறம் பேட்ல 50 வரல, நீ வந்து ஒரு 6 ரைவல்ஸ் கிட்ட ஒரு ஃபைட்டே இல்லாம தோக்குற, ஹோம்லயும் தோக்குற, வெளியிலயும் தோக்குற, பிளஃபிங்கா வந்து நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கிற, இம்பாக்ட் அப்ப எடுக்கிற, யூஸ் பண்ண மாட்டேன். என்னத்தை என்ன யோசிக்கிறான், என்ன பண்றான், என்ன இந்த சொல்லுவாங்க இந்த சொல்லுதல் மேடம் நல்லவன் தான் மேடம், ஆனா கொஞ்சம் கிறுக்குத்தனமா பிஹேவ் பண்ணுவாங்கிற மாதிரி திடீர்னு எங்கேயோ அந்த கிரேசினஸ் உள்ள பூந்துருது போல இருக்கு. தட் ரூயின்ஸ் தி டீம் கம்ப்ளீட்லி. மைட் பி வேற ஏதாவது டீம்ல வந்து அடுத்த வருஷம் பார்க்கலாம். நாளைக்கு வந்து ராஜ்பாவா கிடையாது. சோ மோஸ்ட் லைக்லி he will replace தான் நினைக்கிறேன். சோ ப்ராபபிள் 12 இப்படி தானே இருக்கும். ரோஹித் சர்மா 1, ரிக்கல்டன் 2, சூர்யா 3, நமந்தீர் 4, திலக் 5, ஹர்திக் 6, ருத்தர்ஃபோர்ட் ஜாக்ஸ் 7, அதுக்கப்புறம் கார்பின் போஸ் 8, பும்ரா 9, ரகு சர்மா 10, ஷர்துல் தாக்கூர் 11, தீபக் சர் 12 இப்படி தானே இருக்கும். ஆப்வியஸ்லி இப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும்.
இல்ல கல்கட்டா ஸ்லோ விக்கெட்னால தே மைட் திங்க் ஆஃப் பிளேயிங் போல்ட் ஆல்சோ. கசன்பர் வி டோன்ட் நோ. போல்ட்டா கசன்பர் யூஸ் பண்ணுவாங்க சார். இல்ல இல்ல ஆமா கசன்பர் ஆடலாம், போல்ட் ஆடலாம், யார் வேணா ஆடலாம். ஏன்னா கார்பின் போஷ் ஆடுவாங்கன்னு நான் நோ ஐ டோன்ட் திங்க் ஹி வில் பி ஆட்டோமேட்டிக் பிகாஸ் ஃபாஸ்டா போட்டா ஈஸியா போயிடுவாங்க ரன்னு. ஓகே, ஸோ அப்படியே ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம் சார். பட் கார்பின் போஷ்மே கொஞ்சம் அப்பப்போ ஸ்லோவர் விக்கெட்ஸ்லயுமே ஹி இஸ் பீங் யூஸ்ஃபுல் தானே சார்? இல்ல இல்ல இங்க அடிச்சிருவாங்கப்பா. அவரோட பேஸ் அப் தானே அவர் போடுறாரு, அடிச்சிருவாங்க, ஈஸியா அடிச்சிருவாங்க. சரி, நான் 4 பாயினர் வந்து ரிக்கில்டன், ஜாக்ஸ், ஷெர்ஃபேனு. 4th ஒன் சார் சொல்ற மாதிரி ஐ வுட் கோ வித் கசன்பர் போயிடுவேன். கசன்பர் நான் வந்து ஐடியாவா போவேன். ஏன்னா கொஞ்சம் மிஸ்ட்ரி ஸ்பின்னரு, கொஞ்சம் அந்த ஆட்டம் காட்டலாம். கிரீன்லாம் வந்தாட்டம் கொஞ்சம் வச்சு பாலை ஓட்டலாம். ஏன்னா கிரீன் 150 பாலுக்கே வந்து போடல. இங்க பின்னாடி அந்த எக்ஸ் போட்டு காலில் எக்ஸ் போட்டு ஆடி அவுட் ஆனாரு. ஓகே, ஸோ அப்படியே ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். ஹூ இஸ் வின்னிங் டுமாரோ? I think it will be a close game, but I still feel KKR will win. ஓகே, ஸோ நான் கேகேஆர் சொல்லியிருக்கேன், ஸ்ரீதர் சார் கேகேஆர் சொல்லியிருக்காரு, ஷாம் ப்ரோ மும்பை சொல்லியிருக்காரு. மக்களே உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. கீப் டிராவலிங் அலாங். அன்டில் தென் தேங்க்யூ ஃப்ரம் ஸ்மித்தியன், ஸ்ரீதர் சார் அண்ட் ஷாம் ப்ரோ. சிஎஸ்கே ஃபேன்ஸ், பஞ்சாப் ஃபேன்ஸ் அண்ட் கேகேஆர் ஃபேன்ஸ் கவலைப்படாதீங்க, இன்னும் உயிர் இருக்கு. ஆர்ஆரோட கடைசி மேட்ச்ல தான் நமக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கீப் ஹோப்பிங். ஹோப் இஸ் a strong weapon and dangerous weapon, but let's hope. Okay, thank you.